நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 30:18. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஐசாயா 30:18. For the Lord is a God of justice. Blessed are all who wait for him. அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களுக்கு நீதி கிடைக்கவில்லையே என்று நாம் அநேக சமயங்களில் புலம்புகிறோம் அல்லவா? கர்த்தர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறீர். நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்தில் வெகு விரைவில் ஆண்டவர் நமக்கு நீதி செய்வாராக. ஆமேன். ஜெபத்தை கேட்கிறவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பெண்களின் சரீரத்தில் காணப்படும் பலவீனங்களுக்காக பாரத்துடன் வருகிறோம். ஆண்டவரே, பூரண சுகத்தை தாரும். உள் உறுப்புகளானாலும் வெளி உறுப்புகளானாலும் எல்லா பலவீனங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் நீக்கி போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. பெண்களுக்கு பூரண சுகத்தை தருவீராக. நல்ல சுகத்துடன் பலத்துடன் அவர்கள் வாழ்வார்களாக. உடைய நாம மகிமைக்காக பெண்களுக்கு நீர் இரக்கம் காட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். முன்னோர்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்கள் பெண்களை தொடராதபடி என் தேவனாகிய கர்த்தர் இரத்த கோட்டைக்குள்ளாய் குடும்பங்களை பெண்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். பூரண கிருபைகளை தந்து பிள்ளைகளை வழிநடத்தும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.